ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் அழைப்பை பெற்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற கிறிஸ்தவர்களே, இந்த செய்தியை தொடர்ந்து கவனித்து வருகிற, நேரலையிலே கேட்டு வருகிற, பிற சமயங்களில் யூடியூப் சேனலிலே, ப்ளஸ் மெசஞ்சர் டெலகிராம் சேனலிலே, என்னுடைய பைபிள் ட்ரூத்ஸ் என்கிற முகநூலிலே தொடர்ந்து கேட்டு கற்று வருகிற அன்புக்குரிய தேவஜனமே, விசுவாசிகளே, ஊழியர்களே, தேவனுடைய ஜனங்களே, உங்கள் அனைவரையும் இந்த நாளின் செய்திக்கு ஆயத்தமாக நான் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அழைக்கின்றேன். அதோடு விசேஷமாக கர்த்தருடைய வார்த்தைகளை, செய்திகளை அறிய வேண்டும். அவைகளின் கருப்பொருள், அவைகளின் சத்தியம் என்ன, வேதாகமம் கற்றுத்தருகிற உண்மைகள் என்ன, வேதாகமம் கற்றுத்தருகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியங்கள், அவருடைய பண்பியல்புகள் என்ன என்பதை அறிந்து கொள்ள வாஞ்சையாயிருக்கிற மாற்று சமய மற்றும் மத பற்றுறுதியாளர்களே, கடவுள் நம்பிக்கையற்ற நிரீஸ்வரவாதிகளாகிய அல்லது நாஸ்திகவாதிகளாகிய புத்திஜீவிகளே, அறிவுஜீவிகளே, உங்கள் அனைவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அழைக்கிறேன், வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நீங்களும் இந்த செய்திகளை கேளுங்கள். இதன் கருப்பொருட்கள் என்ன என்பதை உணர்ந்து, நீங்கள் காண்கிற இன்றைய உலகளாவிய கிறிஸ்தவம் வேதாகமம் கற்பிக்கின்ற கிறிஸ்தவம் அல்ல என்பதையும், உண்மையாகவே வேதாகமம் கற்பிக்கின்ற கிறிஸ்து யார், வேதாகமம் கற்பிக்கின்ற கிறிஸ்தவம் எது, வேதாகமம் கற்பிக்கின்ற, வேதாகமத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கிற உண்மையான கிறிஸ்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை இந்த செய்திகளின் வாயிலாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் இன்றைய உலகளாவிய கிறிஸ்தவம், இன்றைய இந்திய கிறிஸ்தவம், இன்றைய தமிழ்நாட்டு கிறிஸ்தவம் வேதாகமம் கற்பிக்கின்ற கிறிஸ்தவம் அல்ல. இவர்கள் வேதாகமத்திலே சுட்டிக்காட்டப்படுகின்ற கிறிஸ்தவர்களும் அல்ல. இந்த கிறிஸ்தவத்தை நடத்தி கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் போதகர்களும் பெருவாரியானவர்கள், எல்லோரையும் சொல்லவில்லை நான், கிறிஸ்தவர்களிலும் கிறிஸ்தவ ஊழியர்களிலும் 90% பேர் வேதத்திற்கு புறம்பான கிறிஸ்தவர்களே. அதனால்தான் நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவேன், இவர்கள் புறம்போக்கு கிறிஸ்தவர்கள். வேதத்துக்கு புறம்பானவர்கள், வேதாகமம் கற்பிக்கிற வேத வசனத்திற்கு புறம்பாக செயல்பட்டு தங்களை கிறிஸ்தவர்கள் என்று பறைசாற்றி கொண்டிருக்கிறவர்கள் அனைவரும் வேதாகமத்திற்கு புறம்பானவர்கள். வேதாகம கட்டளைகளுக்கு, வேதாகம பிரமாணங்களுக்கு, வேதாகம சத்தியங்களுக்கு புறம்பான கிறிஸ்தவர்கள். அதனாலே தான் நான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வேறு சில வார்த்தைகளையும் பயன்படுத்தி வருகிறேன். இவர்கள் வேசி மார்க்கத்தார் என்று. வேசி மார்க்கத்தார் என்றால் நீங்கள் நினைக்கிறபடி யாரல்ல, மாம்சீகத்திலே விபச்சாரத்திலே புரண்டு கொண்டிருக்கிறவர்கள் என்ற அர்த்தம் அல்ல.
மாம்சீக உடலிலே ஒரு ஆணும் பெண்ணும் அல்லது ஒரு ஆணும் ஆணும் ஒரு பெண்ணும் பெண்ணும் முறைகட்ட உறவுமுறை கொள்ளுகின்ற அந்த மாம்சீக விபச்சாரத்தை நான் இங்கே சுட்டிக்காட்டவில்லை. தயவாக மன்னித்துக் கொள்ளுங்கள், தவறாக புரிந்து கொள்ளுகிறீர்கள் என்றால். நான் வேசி மார்க்கத்தார் என்று சொல்லுகிறது ஆவிக்குரிய வேசி மார்க்கம். தங்கள் ஆராதிக்கிற ஆண்டவராகிய வாயிலேயே சொல்லுகிறார்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து 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 இயேசு என்று சொல்லுகிறார்களே, பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுகிறார்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் வேதாகமம் கற்பிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் இந்த வேதாகமம் கற்பிக்கிற பரிசுத்த ஆவியானவரை விட்டு விலகி அவர் வார்த்தைகளிலே அந்த பெயரை உச்சரிக்கிறார்கள். ஆனால் செயல்பாடுகள் அனைத்தும் அந்நிய ஆவிகளுக்குரியதாய் காணப்படுகிறது. இவர்களுடைய ஆராதனைகளும் இவர்களுடைய வழிபாட்டு முறைகளும் அனைத்தும் அந்நிய ஆவிகளை திருப்திப்படுத்துவதாக காணப்படுகிறது. கர்த்தரையோ வேதாகமம் கற்பிக்கிற சிலுவைநாதராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையோ உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையோ பரிசுத்த ஆவியானவராகிய தேவனையோ திருப்திப்படுத்துவதாக இல்லை. இவர்கள் யாரை திருப்திப்படுத்துகிறார்கள்? இவ்வுலகத்தின் பலவிதமான ஆவிகளை, அந்த கிறிஸ்துவை விட்டு, மணவாளனாகிய கிறிஸ்துவை விட்டு, தங்கள் தேவனாகிய பரிசுத்த ஆவியானவரை விட்டு விலகி அந்நிய ஆவிகளையும் அந்நிய தேவர்களையும் மரித்து போய் அலைந்து திரிகிற மனுஷிக ஆவிகளையும் அநியாயமாய் கொல்லப்பட்டு தங்கள் காலத்துக்கு முன் மரித்து அலைந்து திரிகிற மனுஷிக ஆவிகளையும், ஆங்கிலத்தில் அதை சொன்னால் annihilated spirits of human spirits, annihilated human spirits, இந்த அநியாயமாய் கொல்லப்பட்டு அலைந்து திரிகிற மரித்த மனிதர்களின் ஆவிகளையும் பின்பற்றுகிறவர்கள் ஆவிக்குரிய வேசித்தனத்திலே இருக்கிறார்கள். இவர்கள் யார்? வேசி மார்க்கத்தார். பரிசுத்த ஆவியானவரை பெயரை சொல்லி அந்நிய ஆவிகளை திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கிற, வழிபட்டு கொண்டிருக்கிற, ஆராதித்துக் கொண்டிருக்கிற, அவைகளின் கட்டுப்பாட்டிலே இருக்கிற இன்றைய கிறிஸ்தவம் வேசி மார்க்கம். அதை சற்று லகுவாக சொல்லுவதனால் வேதம் கற்பிக்காத, வேத சட்டங்களுக்கு, கற்பனைகளுக்கு, சத்தியங்களுக்கு புறம்பான கிறிஸ்தவர்கள், புறம்போக்கு கிறிஸ்தவம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் மற்றபடி இவர்கள் எல்லாம் வேசித்தனம் செய்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை. இவர்கள் வழிபாட்டு முறைகளும் இவர்கள் பின்பற்றுகிற ஆவிகளும் இவர்கள் ஆராதிக்கிற தேவர்களும் அந்நியர்களாயிருக்கிறார்கள். தங்கள் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவையோ தங்கள் பரிசுத்த தேவனாகிய ஆவியானவரையோ, பரிசுத்த ஆவியானவரையோ, உன்னதமான தேவனாகிய கர்த்தரையோ இவர்கள் ஆராதிக்கவில்லை. வாயளவிலே வாய்கிளியே சொல்லுகிறார்கள், நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், நாங்கள் கர்த்தருடைய ஜனங்கள், நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்களுடைய நடத்தையிலோ, பேச்சிலோ, செயல்களிலோ, வாழ்வியல் நிலைப்பாடுகளிலோ கிறிஸ்துவை அவர்கள் பிரதிபலிக்கவில்லை. அவர்கள் யாரை பிரதிபலிக்கிறார்கள்? தங்களிடத்திலே குடியேறி இருக்கிற உலகத்தின் ஆவிகளை பிரதிபலிக்கிறார்கள். அவைகளின் நடத்தைகளிலே வாழுகிறார்கள். அதனாலே சொல்லுகிறேன், இவர்கள் வேதாகமம் கற்பிக்கிற கிறிஸ்தவர்கள் அல்ல. வேதாகமம் கற்பிக்கிற சிலுவைநாதராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கவில்லை. இவர்கள் அந்தி கிறிஸ்துவை ஆராதிக்கிறார்கள். செழிப்பின் ஐஸ்வர்யங்களை அள்ளி வீசுகின்ற, உலகத்தின் ஆஸ்திகளை, சம்பாத்தியங்களை, அதிகாரங்களை, ஆட்சி உரிமைகளை தருகின்ற, அள்ளி வீசுகின்ற அந்தி கிறிஸ்துவை, கள்ள கிறிஸ்துவை, அந்த காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பம் என்கிற சாத்தானையும் சாத்தானுடைய சேனைகளையும் ஆராதிக்கிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள அப்போஸ்தலர்களையும் ஆராதிக்கிறார்கள். அருமையானவர்களே, அதனாலே சொல்லுகிறேன், இவர்கள் ஆவிக்குரிய குருட்டாட்டத்திலும்
ஆவிக்குரிய வேசித்தனத்திலும் சிக்கி சின்னாபின்னமாகி சீரழிந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள், இவர்களுக்கு நான் வேதம் வேசி மார்க்கத்தார் என்று அழைக்கிறது. நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துவது உங்களுக்கு கடினமாக தோன்றுகிறது. நாங்களும் ஒருவேளை வேசி மார்க்கத்தாரோ என்று உங்களை எண்ண தோன்றுகிறது. அருமையானவர்களே, நான் அதனால அந்த வார்த்தையை புறம்போக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறேன். புறம்போக்கு கிறிஸ்தவம் என்று அழைக்கின்றேன். ஏனெனில் வேதத்திற்கு, வேத வசனங்களுக்கு புறம்பானவர்கள் புறம்போக்கு கிறிஸ்தவர்கள். நான் உண்மையான கிறிஸ்தவர்களையோ, உண்மையாய் சிலுவைநாதராகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களையோ, உயிர்த்தெழுந்த ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவையோ பரிசுத்தாவியானவரையோ ஆராதிக்கிறவர்களையோ சொல்லவில்லை. அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களையோ ஊழியக்காரர்களையோ நான் சொல்லவில்லை. போதகர்களையோ, வேதத்தை உண்மையாய் பிரசங்கிக்கிறவர்களையோ, வேத வசன சத்தியங்களை தேவ ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களையோ, பரிசுத்தாவியானவரின் துணையோடு கற்றுக் கொடுக்கிறவர்களையோ நான் பேசி மார்க்கத்தார் என்றோ, புறம்போக்கு கிறிஸ்தவர்கள் என்றோ, இவர்கள் விபச்சார சந்ததியார் என்றோ அழைக்கவில்லை. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது உங்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்ல. வார்த்தைகளை தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏனெனில் ஏன் சொல்லுகின்றேன் என்றால், நான் அநேக செய்திகளிலே இந்த ஊழியக்காரர்களை நாய்கள் என்றும் ஓநாய்கள் என்றும் அழைத்திருக்கிறேன். காணிக்கை கொள்ளைக்காரர்கள் என்று அழைத்திருக்கிறேன். ஒருவேளை அதை தவறாக புரிந்து கொண்ட சிலர் என்னிடத்தில் ஏன் கிறிஸ்தவர்களை நாய்கள், போதகர்களை, ஊழியக்காரர்களை, தீர்க்கதரிசிகளை, அப்போஸ்தலர்களை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களை ஏன் நாய்கள் என்று அழைக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் அவர்களுக்குரிய தெளிவான வார்த்தை விளக்கத்தை, நாய் என்று அழைக்கப்படுவது உங்கள் வீடுகளிலே நீங்கள் வளர்க்கிற நாய்கள் அல்ல. அந்த நாய்களையும் தவறான காரியங்களுக்கு பயன்படுத்துகிறவர்கள் வீடுகளிலே இருக்கிறார்கள், பெண்களும் ஆண்களும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் அவர்களை சொல்லவில்லை, அந்த நாய்களையும் சொல்லவில்லை, அந்த நாய்களுக்கு ஒப்பாகவும் இவர்களை சொல்லவில்லை. காரணம், அந்த நாய்கள் வேதாகமம் கற்பிக்கிற நாய்கள் என்றால் யார்? நீங்கள் அதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக சொல்லுகிறேன். வேதாகமத்திலே நாய்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது பல்வேறு இடங்களிலே. பொய்யரும் நாய்களும் விபச்சாரக்காரரும் பரலோகத்திலே பிரவேசிப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாய்கள் என்ற வார்த்தையினுடைய பொருள் ஆதி மேன்மைகளை இழந்து பூமியிலே மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள், அழகானவர்கள் என்று கண்டு தங்களுடைய ஆதிமேன்மைகளை, ஆதிமேன்மை என்றால் ஆவி ஒளியுடல் சரீரத்தை, வானத்து நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கின்ற அந்த ஒளியுடலை விட்டு விலகி மாம்ச சரீரம் எடுத்து, தேவனுடைய அனுமதியின் பேரில் அல்ல, தங்கள் சுய இச்சையின்படி, சுய விருப்பத்தின்படி மண்ணான மனிதர்களின் சாயலை எடுத்து இந்த பூமியிலே வந்து மனுஷகுமாரத்திகளோடு தகாத உறவு, உடல் உறவு கொண்டு ஒரு கூட்டம் ராட்சத சந்ததிகள் பிறப்பிக்கப்படுவதற்கு காரணமாயிருந்த அந்த விழுந்து போன தூதர்களை தேவன் நாய்கள் என்று அழைக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய நாட்களிலும் அநேக தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் தங்களை ஆவிக்குரியவர்கள் என்று அழைத்துக் கொள்ளுகிறவர்கள் விழுந்து போன தேவதூதர்களின் ஆவிகளை கொண்டவர்களாயிருக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? திருச்சபைகளிலே, நீங்கள் பத்திரிகைகளிலே, ஊடகங்களிலே பார்க்கிறீர்கள். போதகர் திருச்சபையில் ஒரு பெண்ணோடு ஓடி போனார், விபச்சாரம் செய்தார், கையங்களவுமா பிடிக்கப்பட்டார்கள். இவர்கள் யார்? இவர்களிடத்தில் இருக்கிற ஆவிகளது ஆதி மேன்மைகளை இழந்து விழுந்து மனுஷ சாயல் எடுத்து பூமிக்கு வந்து மனுஷகுமாரத்திகளோடு உடலுறவு கொண்டு ஒரு தகாத சந்ததியை, ராட்சச சந்ததியை, அசுர வம்சத்தை பிறப்பித்தவர்கள் அந்த தேவதூதர்கள்.
அவர்களை வேதம் நாய்கள் என்று கற்பிக்கிறது. அதன் அடையாளத்திலே இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை, தீர்க்கதரிசிகளை, அப்போஸ்தலர்களை தங்களை ஆவிக்குரியவர்கள் என்று அழைத்துக் கொண்டே மறைமுகமாக மந்தையின் ஆடுகளை வேட்டையாடுகிற இந்த ஓநாய்களை வேதம் ஓநாய்கள் என்கிறது, நாய்கள் என்கிறது. இவர்களை நான் நாய்கள் என்று அழைத்திருக்கிறேன் செய்தியிலே. இதை சிலர் வருத்தத்தோடு என்னிடத்திலே சரி தெரிவித்தவர்கள் உண்டு. சில ஊழியக்காரர்களும், சில போதகர்களும், சில விசுவாசிகளும், என்னுடைய செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள். அருமையானவர்களை, அவர்கள் தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக நான் அந்த நாய்கள் என்ற வார்த்தையினுடைய பொருளை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கார்த்திகை மாதங்களிலே, சில மாதங்களிலே தெரு நாய்கள் எப்படி அலைந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்ப்பீர்கள். இது போன்றவர்கள் அந்த விழுந்து போன தூதர்கள். அவர்களுடைய ஆவிகளை கொண்டு தங்களை தீர்க்கதரிசிகளாக, அப்போஸ்தலர்களாக, ஆவிக்குரியவர்களாக சொல்லுகிற இந்த வேதம் கற்பிக்காத இந்த புறம்போக்கு கிறிஸ்தவர்கள், வேதத்திற்கு புறம்பான இந்த புறம்போக்கு கிறிஸ்தவர்களை நான் நாய்கள் என்று அழைக்கிறேன். உண்மைதான், நான் அழைக்கவில்லை என்றும் சொல்ல மாட்டேன். நான் சொன்னது உண்மை. அதற்குரிய பொருள் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நாய்கள் என்றால் விழுந்து போன தூதர்களுக்கு ஒப்பானவர்கள். அவர்கள் வேசித்தனத்தினால் விழுந்தார்கள். அதற்கு ஒப்பாக அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். தயவாக தவறாக எண்ணிக்கொள்ளாதீர்கள். சில கடுமையான வார்த்தைகள், வேதம் சொல்லுகிற வேசி மார்க்கத்தார் என்பதை சில வேளைகளிலே நான் உச்சரித்திருக்கிறேன். அது சிலருக்கு கடுமையாக தெரிகிறது. அதனால் அந்த வார்த்தையை சொல்லுகிறேன். வேதம் கற்பிக்காத கிறிஸ்துவை, வேதம் கற்பிக்காத, வேதத்திற்கு புறம்பான ஆவிகளை ஆராதிக்கிறவர்களை நான் புறம்போக்கு கிறிஸ்தவர்கள் என்கிறேன். 2 வார்த்தைகளுக்கும் உரிய பொருளை உங்களுக்கு சொல்லிவிட்டேன். தயவாக செய்திகளை கவனிக்கிறவர்கள் இதன் அடிப்படையிலே கவனியுங்கள். என்னுடைய செய்திகளிலே ஒரு குறைபாடு, அது எல்லாருக்கும் தெரியும். என்ன, தொடர்ந்து அரை மணி நேரத்திலே செய்தியை முடிக்க மாட்டேன். நான் பேச ஆரம்பித்தால் 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், சில செய்திகள் 2 மணி நேரம் ஓடி இருக்கும். உங்களுக்கே தெரியும். அருமையானவர்களே, அது என்னுடைய குறைபாடல்ல. என்னால் அந்த வேத வசனத்திற்கு எடுக்கிற வேத வசனங்களுக்கு, அந்த வசன பகுதிகளுக்கு தெளிவான அர்த்தத்தை, விளக்கத்தை சொல்லுகிற வரையிலும் செய்தியை நிறுத்தப் போவதில்லை. அருமையானவர்களே, நாம் தொடர்ந்து இந்த நாளுடைய செய்திக்கு நேராக பயணப்படுவோம். எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம், நம்முடைய தொடர் செய்திகளில் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தினுடைய 118வது செய்தியை இந்த நாளிலே நாம் கேட்கப் போகிறோம், தியானிக்கப் போகிறோம். அந்த வேத பகுதியானது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். நேற்றைய தினம் வரையிலும், நேற்றல்ல முந்தா நாள் சனிக்கிழமை வரையிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் 28 அதிகாரங்களை தொடர்ந்து 117 இறை செய்திகளாக, பகுதிகளாக பிரித்து செய்திகளை கேட்டிருக்கிறீர்கள். சுமார் 5 மாதமாக. இந்த நாளிலே 29ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரையான வசனங்களை நான் உங்களோடு தியானிக்கலாம், விவரிக்கலாம் என்று விரும்புகிறேன். தயவு செய்து ஒன்றை கூட சொல்லிக் கொள்ளுகிறேன். நான் எந்த வேதாகம விளக்க உரைகளையோ, பிற மனிதர்களால் எழுதப்பட்ட எரேமியா புத்தகத்தின் விளக்க உரைகளையோ, அல்லது வேதாகம விளக்க உரைகளிலே அநேக விளக்க உரைகள் இருக்கிறது. சொல்லோவியம், நிறைவாழ்வு, வாழ்வியல், ஆய்வுரை வேதாகமம், தானியேல் விளக்க உரை, இம்மானுவேல் விளக்க உரை, இப்படி என அநேக விளக்க உரைகள் இருக்கின்றன, வேதாகம விளக்க உரைகள். அவைகளை ஒன்றும் நான் பின்பற்றவில்லை. உண்மையாகவே வெறும் வேதாகமத்தையே நான் உங்களோடு பயன்படுத்துகிறேன். வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிற வசனங்களுக்கு உரிய விளக்கங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நன்றாக, யாருடைய புத்தகத்திலிருந்து நான் திருடவில்லை. அதை உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய செய்தியை கேட்பவர்கள் இந்த செய்திகளை வேதாகம விளக்க உரை புத்தகத்திலே பாருங்கள், இருக்காது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில வார்த்தைகளுக்கு, சில வசனங்களுக்கு விளக்கம் எழுதியிருப்பார்கள். நான் பிரசங்கிப்பது போல ஒவ்வொரு வசனங்களுக்கும் தெளிவான விரிவுரைகளை,
அவர்கள் எழுதியிருக்க மாட்டார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. இன்றைய செய்தியினுடைய தலையங்கமாக தேவனாகிய கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக யூதர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் சிறைப்பட்டு போய் இருக்கிற அந்த பட்டணத்தின் சமாதானத்திற்காக உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். இதான் தலையங்கம். நீங்கள் சிறைப்பட்டிருக்கிற பட்டணத்திற்காக, அந்த பட்டணத்தின் சமாதானத்திற்காக கர்த்தரிடம் மன்றாடுங்கள். இதான் தலையங்கம். சொல்லுங்க. இண்டெக்ஸா? இண்டெக்ஸ்னா 700 ரூபா தாங்க. ஒரு நிமிடம் என்பானவர்களே. நாம் செய்திக்கு ஆயத்தமாக தலைவணங்கி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரலோகத்தின் பரிசுத்த தந்தையாம் கடவுளே, இந்த நாளிலும் நாங்கள் உமது சமூகத்தில் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். தூய ஆவியானவருடைய ஆற்றல் நிறைந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும், அவைகளை நீர் எங்களுக்கு பயனுள்ளதாக, எங்கள் ஆன்மீக வாழ்வுக்கு பிரயோஜனம் உள்ளதாக மாற்றித்தரவும் உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளை எரேமியா மூலமாய் நீர் முன்னுரைத்து புத்தக சுருளிலே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கின்ற இந்த நேரத்தில் அன்புள்ள பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியிலே இடைபடுகிறவராய், எங்கள் மத்தியிலே செயலாற்றுகிறவராய் கடந்து வரும்படியாக உமது சமூகத்திலே மன்றாடுகிறோம். எங்களை உமது சமூகத்திலே தாழ்த்துகிறோம். இந்த வேத பகுதி கற்பிக்கின்ற வேதாகம சத்தியங்களை, அந்த ஆழமான பேருண்மைகளை நாங்கள் எவைகளுக்காக எல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுத்தரப்போகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோக தகப்பனே, அடிமையை பேசுகின்ற அடிமையை மறைத்து உம்முடைய பிள்ளைகளோடு, கேட்கின்ற உம்முடைய பிள்ளைகளோடு இந்த செய்திகளை கவனிக்கிற, தங்களுக்கு சமயம் இருக்கிற போது, நேரம் வாய்க்கிற போது, இரவிலும் காலையிலும் மாலையிலும் எந்த நேரத்திலாகிலும் இந்த செய்திகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இடைபடுவீராக. அவர்களுடைய அனைத்து வாழ்வியல் போராட்டங்களையும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மாம்சீக வாழ்க்கையிலும் ஏற்படுகிற நெருக்கடியான போராட்டங்கள் அனைத்திலும், அந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே தேவரீர் அவர்களுக்கு துணை நிற்கும்படியாய், அவர்களுடைய வாழ்வியல் போராட்டங்களிலே அவர்களை நீர் ஆற்றுப்படுத்தும்படியாய், அவர்களை தேற்றும்படியாய், அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும்படியாய், சமாதானத்தை கட்டளையிடும்படியாய், அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். ஜபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நான் முதலாவது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு முன்பாக, அந்த அதிகாரத்தின் 1 முதல் 7 வரையான வசனங்களை உங்களுக்கு முன்பாக படிக்கின்றேன். தொடர்ந்து அந்த வார்த்தைகளை 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரையிலும் தொடர்ந்து விவரிக்க விரும்புகிறேன். எகோனியா என்னும் ராஜாவும் ராஜஸ்திரியும் பிரதானிகளும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள பிரபுக்களும் தச்சரும் கொல்லரும் எருசலேமை விட்டு புறப்பட்டு போன பிற்பாடு எரேமியா தீர்க்கதரிசி சிறைப்பட்டு போன மூப்பர்களில் மீதியானவர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் நேபுகாத்நேச்சார் சிறைப்படுத்தி எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு போன சகல ஜனங்களுக்கும் எழுதி,
யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரிடத்தில் கொடுக்கும்படி சாப்பானின் குமாரனாகிய எலயாசாரின் கையிலும் இல்கியாவின் குமாரனாகிய கமரியாவின் கையிலும் கொடுத்து எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு அனுப்பின நிருபத்தின் விவரம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கும் பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளை புருஷருக்கு கொடுங்கள். இவர்களும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். என்ன சொல்லுகிறார்? நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை நாடி, சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும் என்று தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், பிரபஞ்சத்தில் இருக்கிற சகல தேவதூதர்கள் தேவகுமாரர்களுக்கும் சேனைகளுக்கு தேவன். அதான் வானுலக சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். இஸ்ரவேலர்கள் என்றால் வானுலக சேனைகள் அனைத்தும் இஸ்ரவேலர்களே. இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பூமியில் இருக்கிற இஸ்ரவேலர்களுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட இறை மக்களாகிய இஸ்ரவேலர்களுக்கும் யூதர்களுக்கும் இன்றைய கிறிஸ்தவர்களுக்கும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அந்த சேனைகள் எங்கே இருக்கிறது? கர்த்தருடைய சேனை. நாமும் கர்த்தருடைய சேனைதான். இஸ்ரவேலர்களும் பூமியில் இருக்கிற இஸ்ரவேலர்களும் யூதர்களும் கர்த்தருடைய சேனைதான். கிறிஸ்தவர்களும் கர்த்தருடைய சேனைதான். இவர்களுக்கெல்லாம் உன்னதமான ஒரு சேனை இருக்கிறது. யார்? இவருடைய நிஜ வடிவங்களாகிய வானுலக தேவதூதர்கள். பல லட்சம் கோடி வானத்து நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் கிரகங்களும் அவைகளிலே குடியிருக்கிற மாம்சீக கண்களால் காண முடியாத, அறிய முடியாத, உய்த்து உணர முடியாத தேவ தூதர்களும் ஆவி ஒளியுடல் சரீரங்களை கொண்ட வானுலக ஆவிகளின் சேனைகளாகிய தேவதூதர்களும் தேவகுமாரர்களும் தேவனுடைய பரமசேனை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த பரமசேனையின் திரளின் தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அவரை தேடி நீங்கள் உங்களுக்காக மட்டுமல்ல, நீங்கள் குடியிருக்கிற தேசத்தின் சமாதானத்திற்காகவும், நீங்கள் சிறைப்பட்டிருக்கிற பட்டணத்தின் சமாதானத்திற்காகவும், உங்களை சிறை பிடித்தவர்களுக்காகவும் சமாதானத்திற்காக ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். காரணம் என்ன? அந்த தேசத்திற்கு, அந்த பட்டணத்திற்கு சமாதானம் இருக்கும் என்றால், இருக்கும் வரையிலும் உங்களுக்கு சமாதானம். அந்த பட்டணமும் அந்த தேசமும் சமாதானத்தை இழந்து விட்டதென்றால், அன்பான கிறிஸ்தவனே, நீ இந்த தேசத்திலே சமாதானமாக வாழ முடியாது என்பதை உணர்ந்து கொள். அதற்காக சொல்லுகிறார். நான் முதல் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன் செய்தி. அருமையானவர்களே, எகோனியா என்னும் ராஜாவும் ராஜஸ்திரியும் பிரதானிகளும் முதலாம் நேபுகாத்நேச்சாருடைய சேனாதிபதியாகிய நெபுசாரதானுடைய முதலாம் படையெடுப்பு. அந்த முதலாம் படையெடுப்பிலே எகோனியா என்கிற ராஜாவும் யூதாவின் ராஜாவும் அவனுடைய மனைவியாகிய ராஜஸ்திரியும் அவனுடைய பிள்ளைகளும் பிரதானிகளும்
பிரதானிகள் என்றால் அரசவை அங்கத்தினர்கள், படைத்தலைவர்கள், மந்திரிமார்கள் அனைவரும், இன்னும் பிரதான ஆசாரியர்களும் ஆசாரியத்துவ தலைவர்களும் ராஜகுல மேன்மக்கள் அனைவரும், யூதாவிலும் எருசலேமில் உள்ள பிரபுக்களும் தச்சரும் கொல்லரும் எருசலேமை விட்டு புறப்பட்டு போன பிற்பாடு எல்லோரும் எங்கே போனார்கள்? நேபுகாத்நேச்சாரை கண்டு பயந்து ஓடி போனார்களா? இல்லை, எல்லாரும் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் எருசலேமை விட்டு சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட பிற்பாடு எரேமியா தீர்க்கதரிசி சிறைப்பட்டு போன மூப்பர்களில் மீதியானவர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் நேபுகாத்நேச்சார் சிறைப்படுத்தி எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு போன சகல ஜனங்களுக்கும் எழுதி கொடுத்த வாக்கியங்கள் என்ன? கர்த்தர் அவருக்கு எரேமியா தீர்க்கதரிசிக்கு என்னென்ன முன்னுரைத்தாரோ, எவைகளை எல்லாம் சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் யூத ஜனங்களுக்கு, ராஜாவுக்கும் அவனுடைய சேனைகளுக்கும், யூதாவின் குடிமக்களுக்கும், இப்பொழுது யூதாவில் அல்ல, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? பாபிலோனிலே இருக்கிறார்கள். அந்நிய தேசத்திலே சிறை கைதிகளாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் கர்த்தர் கற்பித்த வார்த்தைகளை எரேமியா தீர்க்கதரிசி ஒரு புத்தக சுருளிலே எழுதுகிறான். அதை எழுதி யூதாவின் ராஜாவாகிய 3வது வசனம், யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரிடத்தில் கொடுக்கும்படிக்கு. இந்த சிதேக்கியா அரசன் யார்? நேபுகாத்நேச்சாருடைய 3ஆம் படையெடுப்பிலே, அந்த காலத்திலே யூதாவிலே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிற சிதேக்கியா, யூதர்களின் அரசனாகிய சிதேக்கியாவினிடத்திலே கொடுக்க எரேமியா தீர்க்கதரிசி யார் கையிலே கொடுத்து அனுப்புகிறான் பாருங்கள். எதற்காக சிதேக்கியா அரசனிடத்திலே கொடுக்கிறான்? பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு அந்த கடிதத்தை கொடுக்க வேண்டும். யார் எழுதி கொடுத்த கடிதத்தை? கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளை புத்தக சுருளிலே எழுதி அதை சிதேக்கியாவினிடத்திலே எரேமியா கொடுத்து அனுப்பி இருக்கிற அந்த புத்தக சுருளாகிய அந்த நிருபம் என்றால் கடிதம், அந்த கடிதத்தை எங்கே கொடுக்க, யாரிடத்திலே கொடுக்க வேண்டுமா? நேபுகாத்நேச்சாரிடத்திலே கொடுக்க வேண்டுமா? நேபுகாத்நேச்சாரிடத்தில் கொடுக்கும்படி சாப்பானின் குமாரனாகிய எலெயாசாரின் கையிலும். எரேமியா நேரடியாக யாரிடத்திலே கொடுக்கவில்லை? சிதேக்கியா அரசனிடத்திலே கொடுக்கவில்லை. யார் கையிலே, யார் கையிலே கொடுத்திருப்புகிறான்? சாப்பானின் குமாரனாகிய எலெயாசாரின் கையிலும் இல்கியாவின் குமாரனாகிய கெமரியாவின் கையிலும் கொடுத்து எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு அனுப்பின நிருபத்தின் விவரம். எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு அனுப்பின நிருபத்தின் விவரம். நிருபம் என்றால் கடிதம். அந்த கடிதத்தின் விவரம், அதிலே என்ன எழுதப்பட்டிருந்தது என்பதை பிந்தின 4 வசனங்கள் நமக்கு கற்பிக்கின்றன. என்ன கற்பிக்கிறது? புரிந்து கொள்ளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர். அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் என்கிற வார்த்தை, அந்த சேனைகள், இஸ்ரவேலர்கள், சேனைகள், அந்த 2 வார்த்தைகளுடைய பொருளை நான் முதலாவது உங்களுக்கு விவரித்தேன். என்ன? இந்த பூமியிலே வாழுகின்ற பாரம்பரிய யூதர்களும் இஸ்ரவேலர்களும் தேவனுடைய சேனைதான். இந்த நாட்களிலே பூமி எங்கிலும் வாழுகின்ற கிறிஸ்துவை ஆராதிக்கிற கிறிஸ்தவர்களும் தேவனுடைய சேனையே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நேற்றைய செய்தியை, நேற்றொரு சிறப்பு செய்தியை கொடுத்திருந்தேன். நேற்றைய செய்தியை கவனித்தவர்களுக்கு தெரியும். அது எல்லா சேனல்களிலும், யூடியூபிலும், பிளஸ் மெசஞ்சர் டெலகிராமிலும், பைபிள் ட்ரூத்ஸ் என்கிற என்னுடைய முகநூல் சேனலிலும், முகநூலின் இன்னொரு பக்கமாகிய பேர்னிங் டார்ச் கிறிஸ்டியன் லிட்ரேச்சர் பப்ளிகேஷன்ஸ்
என்கிற அந்த இணை முகநூலின் இணை பக்கத்திலும், அந்த இணை பக்கத்திலே தான் அந்த நேற்றைய செய்தியை கொடுத்திருந்தேன். அந்த செய்தியிலும் அந்த கிறிஸ்தவர்கள் யார் என்கிறதுக்கான, கிறிஸ்தவர்கள் பாரம்பரிய யூதர்களை பார்க்கிலும் பாரம்பரிய இஸ்ரவேலர்களை பார்க்கிலும் விசேஷமானவர்கள் இவர்கள், புதிய இஸ்ராயலர்கள், புதிய யூதர்கள், இருதயத்தின் நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்படுகின்ற யூதர்கள் என்கின்ற அடிப்படையில் பாரம்பரிய யூதர்களை பார்க்கிலும் பாரம்பரிய இஸ்ரவேலர்களை பார்க்கிலும் இன்றைய கிறிஸ்துவுக்கு பிற்பட்ட உலகத்தின் பூமியின் மக்கள் இனங்களின் மத்தியில் இருந்து தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டு கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படும்படியாக கிறிஸ்து இயேசுக்கென்று ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் அனைவரும் தேவனுடைய பரிசுத்த ஜாதியே, தேவனுடைய பரிசுத்த ஜனமே. நாம் பாரம்பரிய யூதர்களை பார்க்கிலும் நாம் விசேஷித்தவர்கள் என்கின்ற ஒரு செய்தியை நேற்றைய தினத்தில் நான் பதிவு செய்திருக்கிறேன். இதுவரையிலும் அந்த செய்திகளை கேட்காதவர்கள் இன்றைய தினத்தில் அந்த செய்திகளை கேட்டு பாருங்கள். அதன் அடிப்படையில் கிறிஸ்தவர்களாகிய நாமும் சர்வலோக சிருஷ்டிகராகிய இஸ்ராயேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய ஜனங்களே, உண்மையான அவருடைய சேனைகள் எங்கே இருக்கிறது? இயேசு கிறிஸ்து பிறந்த வேளையிலே பரம சேனையின் திரள் கபிரியேல் தூதனோடு தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் உண்டாகுவதாக என்று வாழ்த்தி பாடினார்களே. மனுஷகுமாரனாக பிறந்த இயேசு கிறிஸ்துவை அந்த நாளிலே தோன்றின பரமசேனையின் திரள் அவர்கள்தான். ஆதியிலே யோபு புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரையான வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியை தேவன் குடியிருப்புக்காக செய்து படைத்து சமுத்திரத்தின் ஆழத்திலே ஒரு பிரம்மாண்டமான மலையை தூணாதாரமாக போட்டு அந்த பூமியை சமுத்திரத்திலே நிலைநிறுத்தி இருக்கிறாரே. அந்த காரியத்தை செய்தபோது அதிகாலையின் விடியற்காலையின் நட்சத்திரங்கள், அதிகாலையின் நட்சத்திரங்கள் ஏகமாய் புகழ்ந்து பாடினவே. அந்த நட்சத்திர கூட்டங்களும் வானலோகத்தில் இருக்கிற சகல நட்சத்திர கூட்டங்களும் கிரகங்களும் தேவனுடைய பரமசேனையின் திரளாக இருக்கிறார்கள். எண்ணிலடங்காத, கணக்கில்லாத, பல ஆயிரம் கோடி கணக்கான, பல லட்சம் கோடி தேவதூதர்களும் தேவகுமாரர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய இஸ்ராயலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய பரமசேனை. அவர்களுக்கு ஒப்பாக மாற்றப்பட போகிற நாமும் அவர்களுக்கு ஒப்பாக பூமியின் மக்களினங்களின் மத்தியில் இருந்து தெரிந்தெடுக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டு கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்டு கிறிஸ்தவர்கள் என்ற பெயருடன் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தால் கழுவப்படுவதற்காக இயேசு கிறிஸ்துவுக்கென்று ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய பரமசேனையின் திரளாக மாற்றம் பெறுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் நாமும் இஸ்ராயலர்களே என்கின்ற கண்ணோட்டத்திலே இந்த செய்திகளை படியுங்கள். வேத வசனங்களை படிக்கின்ற போது நானும் இஸ்ரவேலன், நானும் யூதன், நானும் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தால் புதிதாக்கப்பட்ட, நானும் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தால் கழுவி பரிசுத்தமாக்கப்பட்ட யூதன். இருதயத்தின் நுனித்தோல், என்னுடைய பாவ இருதயத்தின் தீய நினைவுகள் அனைத்தும் அறுத்தறியப்பட்டு, அதான் இருதயத்தின் நுனித்தோல். இருதயத்தின் நுனித்தோல் என்ன? நம்முடைய இருதயத்தின் பாவ நினைவுகள், சிந்தனைகள் இருக்கிறதே, தீய சிந்தனைகள். அந்த தீய சிந்தனைகளின் பிறப்பிடமாகிய இருதயத்தின் நுனித்தோல், அதுதான் மனம், அதுதான் உள்ளம், அதுதான் மனவெளி ஒளித்திரை என்கிற தீமையின் பிறப்பிடம். அந்த தீமையின் பிறப்பிடமாகிய இருதயத்தின் நுனித்தோல் அறுத்தறியப்படுவது சத்திய வேத வசனங்களால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய வார்த்தையாகிய கிறிஸ்துவினால், சத்திய வேத வசனங்களின் சத்தியங்களால்.
அது கழுவப்படுவது இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால். இவை இரண்டினாலும் கழுவப்பட்டு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளின் வழியாக மீட்டெடுக்கப்பட்டவர்களே உண்மையான கிறிஸ்தவர்கள். மற்றவர்கள் அனைவரும் வேதத்துக்கு புறம்பான புறம்போக்கு கிறிஸ்தவர்கள். இவ்வுலகத்தின் தண்ணீர்களால் கழுவப்பட்டவனும் புறம்போக்கு கிறிஸ்தவனே. இவ்வுலகத்தின் ஆவிகளால் அபிஷேகம் பெற்றவனும் புறம்போக்கு கிறிஸ்தவனே. ஏனெனில் வேதம் அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கவில்லை, அவர்களை வேசி மார்க்கத்தார் என்று அழைக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இவர்கள் வேத வசனங்களுக்கு புறம்பானவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் புறம்போக்கு கிறிஸ்தவர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இஸ்ரவேலின் சேனைகள் யார் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். வானுலக சேனைகளும் அவர்களுக்கு ஒப்பாக மாற்றப்படும்படியாய் பூமியின் மக்களினங்களின் மத்தியில் இருந்து வேறு பிரிக்கப்பட்டு கிறிஸ்தேசுவின் சிலுவை பாடுகளுக்கும் கிறிஸ்தேசுவின் இரத்தத்திற்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் தேவனுடைய சேனைகளே, இஸ்ராயலின் சேனைகளே என்பதில் எந்த சந்தேகமும் கொள்ளாதீர்கள். நாமும் அவருடைய பரமசேனையின் திரளிலே அங்கம் வைக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய என்றால் இஸ்ராயலர்களாய், புதிய இஸ்ராயலர்களாய், புதிய யூதர்களாய் புத்திரவாக்கம் செய்யப்படும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற, கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நம் அனைவருக்கும் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நாம் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணினேன் அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், சிறைப்பட்டு போன பாபிலோனிய சிறையிருப்புக்கு உட்படுத்தப்பட்ட அனைத்து யூதர்களுக்கும் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் வீடுகளை கட்டி, எங்கே வீடுகளை கட்டுங்கள்? யூதா தேசத்திலா? இல்லை, நீங்கள் நேபுகாத்நேச்சாருடைய ஆட்சிக்கு நீங்கள் கட்டுப்பட்டு அடங்கி இருந்திருப்பீர்களானால், அவனுடைய நுகத்தடிக்கு உங்கள் கழுத்தை கொடுத்திருப்பீர்கள் என்றால் யூதாயா தேசத்திலேயே இருந்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் அவனுக்கு அடங்கி இருக்க மனமற்றவர்களாய் எதிர்த்து நின்றபடியினாலே கர்த்தர் நேபுகாத்நேச்சாரின் கையிலே உங்களை விற்று போட்டார். அவன் உங்களை சிறைபிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போனான். நீங்கள் பாபிலோனிலே சிறைப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் சிறைப்பட்டிருக்கிற அந்த தேசத்திலே என்ன செய்யுங்கள்? வீடுகளை கட்டி, குடியிருந்து, தோட்டங்களை நாட்டி, அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். ஏனெனில் நீங்களும் உங்கள் சந்ததிகளும் 70 ஆண்டுகள் பாபிலோனின் சிறையிருப்பிலே இருந்தாக வேண்டும். இந்த 70 ஆண்டுகள் என்று நான் சில செய்திகளிலே, பல செய்திகளிலே கூறியிருக்கிறேன். ஆனால் அந்த வசனம் எங்கே இருக்கிறது என்று இதுவரையிலும் சொல்லவில்லை. நாளைய செய்தியிலே அந்த வசனம் வருகிறது. இப்பொழுது வேண்டுமானால் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். இன்றைய சிந்தனை பகுதியினுடைய தொடர்ந்த வசனம் எரேமியா 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு. புரியுதா உங்களுக்கு? ஏன் இதற்கு முந்தின செய்திகளிலே 70 ஆண்டுகள் பாபிலோனிலே அவர்கள் சிறைப்பட்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் முன்னுரைத்திருக்கிறார் என்று சொன்னேன் என்றால் இந்த வசனம்தான். பாபிலோனிலே எரேமியா 29:10 பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு. அந்த செய்தியை நாளைய தினத்தினுடைய செய்தியின் குறிப்பிலே வருகிறது. அருமையானவர்களே, அந்த 70 ஆண்டுகள் இவர்கள், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக சிதேக்கியா அரசனுடைய கையிலே கொடுத்தனுப்பப்படுகிற, அவனுடைய கையிலே கொடுத்து நேபுகாத்நேச்சாருக்கு கொடுக்கும்படியாய் அனுப்பப்பட்ட தேவனுடைய செய்தி என்ன? எரேமியா தீர்க்கதரிசியின் கடிதத்தின் மூலமாய் கொடுக்கப்படுகிற செய்தி என்ன? அது நேபுகாத்நேச்சாருக்கு தெரியப்படுத்துவதற்காக அனுப்பப்படுகிறது. யூதர்கள் பாபிலோனிலே என்ன செய்ய வேண்டுமாம்? வீடுகளை கட்டிக்கொள்வதற்கு நேபுகாத்நேச்சார் அனுமதிக்க வேண்டுமாம். அவன் அனுமதிப்பான். அதற்காகத்தான் அவன் அங்கே எழுதுகிறான்.
நீங்கள் யூதர்களாகிய நீங்கள் சிறைப்பட்டிருக்கிற தேசமாகிய பாபிலோனிலே வீடுகளை கட்டிக்கொள்ளுங்கள். வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி, தோட்டங்களை என்றால் திராட்சை தோட்டங்களை, ஆப்பிள், ஆரஞ்சு, கனிவர்க்கங்களை, மாதுளை போன்ற விருட்சங்களை, கனிவர்க்கங்களை தருகிற விருட்சங்களை, கொடிகளை, செடிகளை நட்டு தோட்டங்களை நாட்டுங்கள். தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள் என்று உரிமையோடு அதிகாரத்தோடு எழுதுகிறார். தேவனுடைய கட்டளை அது. தங்கள் சொந்த தேசத்திலே அல்ல, அந்நிய தேசத்திலே, பாபிலோன் மாநகரிலே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 6வது வசனம், நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி, எந்த பெண்களை? பாபிலோனிய பெண்களை. பாபிலோனிய பெண்களை விவாகம் பண்ணி, அங்கே இருக்கிறவர்கள் யார்? கல்தேயர்கள், மேதியர்கள், பர்சியர்கள், அசீரியர்கள், சீரியர்கள். இவர்கள் அனைவரும் எங்கே இருக்கிறார்கள்? பாபிலோனிலே இருக்கிறார்கள். பாபிலோன் என்பது கல்தேயா தேசம். இன்னும் 4 பகுதிகளை உள்ளடக்கியது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் கல்தேயர்களை சேர்ந்தவர். கல்தேயா ஆபிரகாமின் சொந்த ஊர். ஆபிரகாமின் தகப்பன் தேராகு வாழ்ந்திருந்த ஊர் கல்தேயா என்கிற ஊர். கல்தேயா என்கிற கல்தேயாவில் உள்ள ஊர் என்னும் தேசத்திலே, ஊர் என்னும் கிராமத்திலே வாழ்ந்தவன். அப்படியானால் ஆபிரகாமினுடைய தகப்பனுடைய வம்சாவளியினர் கல்தேயர்களாய் இருந்திருக்கிறார்கள், அப்படித்தானே? அல்லது கல்தேயாவிலே குடியிருந்திருக்கிறார்கள். தேவன் இப்பொழுது சொல்லுகிறார், எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக, தெரிந்து கொள்ளப்பட்ட தேவஜனமாகிய யூதர்கள் கல்தேயர்களோடு பெண் கொடுத்து அவர்களிடத்திலிருந்து பெண்களை எடுத்து தங்களுக்கென்று விவாகம் பண்ணி, நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு தேவன் உரிமை பத்திரம் கொடுக்கிறார். அதற்குரிய உரிமை பத்திரம், அதிகார பத்திரம் எரேமியா தீர்க்கதரிசியின் கடிதத்தின் மூலமாய் யூதர்களின் அரசனாகிய சிதேக்கியாவுக்கும், சிறைப்பட்டிருக்கிற சிதேக்கியாவுக்கும், அவன் வழியாக அவர்களை சிறைப்படுத்தினவனாகிய நேபுகாத்நேச்சாருக்கும், பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கும் கர்த்தர் கொடுக்கின்ற அதிகார பத்திர கட்டளை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அங்கே நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் குமாரருக்கும் பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளை புருஷருக்கு கொடுங்கள். கல்தேயர்களுக்கு, பாபிலோனின் ஜனங்களுக்கு, பிரபுக்களுக்கு, புருஷர்களுக்கு உங்கள் குமாரத்திகளையும் கட்டி விவாகம் செய்து கொடுங்கள். நீங்கள் அவர்களிலிருந்து பெண்களை தெரிந்து கொண்டு விவாகம் செய்து பிள்ளைகளை, குட்டிகளை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் குமாரத்திகளையும் அவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்கிறார். தேவன் தம்முடைய புற ஜாதிகளிலே பெண் எடுக்கவோ பெண்ணு கொடுக்கவோ கூடாது என்று கட்டளையிட்ட தேவன் இங்கே எரேமியா தீர்க்கதரிசியின் நாட்களிலே பாபிலோனிலே சிறைப்பட்டிருந்த யூதர்களுக்கும் அந்த கட்டளையை தளர்த்துகிறார். பாருங்கள், கல்தேயர்களிலே, பாபிலோனியர்களிலே நீங்கள் பெண் எடுத்துக் கொள்ளலாம். உங்கள் வீட்டு பெண்களை பாபிலோனியர்களுக்கு கொடுக்கலாம். அவர்களும் பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளட்டும். அவர்கள் பிள்ளைகளையும் அங்குள்ள புருஷர்களுக்கு நீங்கள் கட்டி கொடுக்கலாம். உங்கள் ஆண் பிள்ளைகளும் அங்கிருந்து பெண்களை தேடி விவாகம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். கலப்பின விவாகத்திற்கு கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக அங்கே 2500 ஆண்டுகளுக்கு முன்பே அதிகார பத்திரம் கொடுத்திருக்கிறார் யூதர்களுக்கு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. இவர்களும் குமாரரையும் குமாரத்திகளையும் பரட்டும். நீங்க எதற்காக? பாபிலோனிலே சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்ட யூதர்கள் 70 ஆண்டுகள் அங்கே குடியிருக்க வேண்டும்.
70 ஆண்டுகளின் முடிவிலே இவர்களில் அநேகர் மரித்து போவார்கள். அப்படியானால் யூத ஜனம் அங்கே குறுகி போகும். யூத ஜனம் அங்கே முழுவதுமாக குறுகி அழிந்து போகக்கூடாது. கூனும் குருடும் வயோதிபரமும் ஆகிய யூதர்கள் திரும்ப எருசலேமுக்கு கொண்டு வரப்படுவதை பார்க்கிலும் யூதர்களின் பிள்ளைகள் யூத வம்சம் பாபிலோனிலே பெருகும்படியாக கர்த்தர் கல்தேய பெண்களை பாபிலோனிய பெண்களை விவாகம் செய்து கொள்ளவும், பாபிலோனிய ஆண்களை யூதகுல பெண்கள் விவாகம் செய்து கொள்ளவும், பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளவும் அனுமதி அளிக்கிறார். அப்படியானால் 70 ஆண்டுகளின் முடிவிலே 3ஆம் தலைமுறை யூதர்கள் அங்கே இருப்பார்கள். யூதர்களின் 3ஆம் தலைமுறை பிள்ளைகள் அங்கே இருக்கும், பிறந்திருப்பார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 70 ஆண்டுகள் என்பது 2 தலைமுறைகளை குறிக்கிறது. சிறைபிடித்து கொண்டு போகப்பட்ட வாலிபர்களும் முதியவர்களும், சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டவர்கள், அவர்கள் அந்த தலைமுறை கணக்கிலே நிற்க மாட்டார்கள். இவர்கள் அங்கிருந்து விவாகம் செய்து பெண்களை விவாகம் செய்து பிள்ளைகளை பெறுகிறவர்கள் 1ஆம் தலைமுறையினர். அவர்கள் சுமார் 25-30 ஆண்டுகள் வாலிப வயதிலே எட்டும்போது திரும்ப அங்கிருந்து பெண்களை திருமணம் செய்து கொள்வார்கள் என்றால் அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளும் 20, 25, 30 வயதிற்குள்ளாக திருமணம் செய்து 3ஆம் தலைமுறை வாரிசுகளை பாபிலோனிலே பெற்றெடுப்பார்கள். ஒரு தலைமுறை என்பது 35 ஆண்டுகள். வேதாகமம் கற்பிக்கிற தலைமுறை. எப்படி என்று கேட்கிறீர்களா? ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் 70 ஆண்டுகள். ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் 70 ஆண்டுகள். பலத்தின் மிகுதியால் 80 ஆண்டுகள். தேவன் அனுமதித்தால் 90, 100 ஆண்டுகள் வரைக்கும் வாழலாம். அது வேறு. சராசரியான வயது கணக்கு 70 ஆண்டு. அதில் ஒரு தலைமுறை என்பது 35 ஆண்டு. ஏனெனில் 35 வயதிற்குள் ஒருவன் திருமணம் செய்து தன் பிள்ளைகளையும் கண்டு அந்த பிள்ளைகளுக்கும் விவாகம் செய்து வைத்து அவர்கள் பெற்றெடுக்கின்ற பேர பிள்ளைகளையும் காணுகின்ற பாக்கியத்தை 70 ஆண்டுகளில் ஒரு மனிதன் காண்பான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 70 ஆண்டுகளில் இந்த தலைமுறை கணக்கு எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? யோபு எழுதின யோபுவின் சரித்திரம், யோபு புஸ்தகம் கடைசி அதிகாரம் 40, யோபுவின் சரித்திரம் 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் அந்த தலைமுறை கணக்கை சுட்டிக்காட்டுகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபுவினுடைய துன்பம் எப்பொழுது அவனுக்கு நேரிட்டது? 70வது வயதிலே. அதங்கே சுட்டிக்காட்டப்படவில்லை. அந்த 70வது வயதிலே அவனுக்கு 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் இருந்தார்கள். அவர்களை விவாகம் செய்து தனித்தனி கொடுத்து தனித்தனி குடும்பங்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களும் பிள்ளைகளை பெற்றிருந்தார்கள். யோபு தன் வாழ்நாளிலே 70 ஆண்டு ஆயுள் காலத்திலே அவன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கண்டிருந்தான். அப்படியானால் யோபுவின் ஆயுள் அவன் சோதிக்கப்படுகின்ற அந்த காலம் 70வது வயதிலே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை 7 ஆண்டுகள் அவன் சோதனைக்கு இருந்திருக்கலாம். அதன் பிற்பாடு சோதனை காலத்திற்கு முடிந்த பிற்பாடு அவன் திரும்பவும் 140 வருஷம் உயிரோடு இருந்திருக்கிறான். திரும்பவும் பிள்ளைகளை பெற்றிருக்கிறான். முதலாவது அவனுடைய 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் மடிந்து போனார்கள், சாகடிக்கப்பட்டார்கள். பிற்பாடு அவனுடைய 70ஆம் ஆண்டிற்கு பிற்பாடு 70 வயதிற்கு பிற்பாடு அவனுக்கு 140 ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்திருக்கிறான். 4 தலைமுறைகள் என்று சொல்கிறான். அவன் அதற்கு பிற்பாடு அவனுடைய மனைவியினிடத்திலே, யோபு மனைவி உயிரோடு இருந்தாள், அந்த மனைவியினிடத்திலே திரும்பவும் 7 பிள்ளைகளை பெற்றிருக்கிறான். ஆண் பிள்ளைகளை 7 குமாரர்களையும் 3 குமாரத்திகளையும் பெற்றிருக்கிறான்.
அவர்களை விவாகம் செய்து கொடுத்திருக்கிறான். அவர்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் 4 தலைமுறையாக கண்டிருக்கிறான். 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். அருமையான விசுவாசிகளே, ஒரு வேதாகமம் சுட்டிக்காட்டுகின்ற தலைமுறை கணக்கு 35 ஆண்டுகள். 140 ஆண்டுகள் 4 தலைமுறைகள் என்றால் ஒரு தலைமுறை 35 ஆண்டுகள். நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் இருக்கிறது வேதாகமத்திலே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதற்காக யூத ஜனம் குறுகி போகாதிருக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் பாபிலோன் சிறையிருப்பில் இருந்த யூதர்களுக்கு அதிகார பத்திரம் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் கொடுத்து அனுப்புகிறார். நேபுகாத்நேச்சாருக்கு கொடுக்கும்படியாக அவன் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும். தன்னுடைய தேசத்திலே சிறைப்பட்டிருக்கிற யூதர்கள் வீடுகளை கட்டிக்கொள்வதற்கும் திராட்சை தோட்டங்களை, அத்திமர தோட்டங்களை, ஆப்பிள் தோட்டங்களை, ஆரஞ்சு தோட்டங்களை, மாதுளை தோட்டங்களை ஏற்படுத்தி அங்கே குடியிருந்து அவைகளின் பலனை புசிப்பதற்கும் தன்னுடைய தேசத்தை செழிப்பாக்குவதற்கும் அவன் யூதர்களுக்கு அனுமதி அளித்தால் ஒழிய அவர்கள் அதை செய்ய முடியாது. அதனாலே தேவனாகிய கர்த்தர் எரேமியாவுக்கு கட்டளையிட்டு தான் கற்பித்தவைகளை சொல்லுகிறவைகளை ஒரு கடிதத்திலே எழுதி, ஒரு தோல் சுருளிலே எழுதி, அதை சிதேக்கியா அரசன் கையிலே கொடுக்கும்படியாக, சிதேக்கியா நேபுகாத்நேச்சாருக்கு அதை கொடுக்கும்படியாக கட்டளை விட்டு அனுப்புகிறான். தேவனுடைய அதிகார பத்திரம் அது நேபுகாத்நேச்சாரின் கையிலே கையளிக்கப்படுகிறது. அங்கே அவர்கள் பலுகி பெருகுகிறார்கள். சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்ட யூதர்கள் 2 தலைமுறையாக 70 ஆண்டுகள் அங்கே பலுகி பெருகினார்கள். கல்தேய பெண்களோடும் கல்தேய ஆண்களோடும் யூதர்கள் கூடி கலந்து விவாகம் செய்து, முறைகட்ட உறவல்ல, தவறான உறவு முறையில் அல்ல, கல்தேய பெண்களை, பாபிலோனிய பெண்களை யூதர்கள் முறையாக திருமணம் செய்து கொள்ளவும், யூத பெண்களை கல்தேயர்கள், பாபிலோனியர்கள் முறையாக திருமணம் செய்து கொண்டு தங்கள் வம்ச விருத்தியை, தங்கள் சந்ததிகளை பெருக்கிக் கொள்ளும்படியாக தேவன் அனுமதி அளித்திருந்தார். அருமையானவர்களே, அதுதான் அந்த கடிதத்திலே காணப்பட்ட செய்தி. 7வது வசனம். நான் செய்தியின் நிறைவு பகுதிக்கு நேராக வருகிறேன். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். என்ன சொல்லுகிறார்? நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். இது சற்று நெருடலாக தெரிகிறது இல்லையா? யோசித்து பாருங்கள். நம்முடைய தேசத்தை அழித்து நம்முடைய ஜனங்களில் பலரை, அநேகரை கொன்று குவித்துவிட்டு நம்முடைய தேசத்தை கொள்ளையடித்து நம்முடைய தேவனுடைய ஆசிகளை, கோவிலுடைய தேவனுடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளை, பொக்கிஷங்களை கொள்ளையடித்து நம்மை தன்னுடைய தேசத்திலே சிறை கைதிகளாய் வைத்திருக்கிற அந்த நேபுகாத்நேச்சாரின் தேசமாகிய அந்த பாபிலோன் மாநகரத்திற்காக நாம் எப்படி ஜெபிக்க முடியும்? அந்த தேசத்தின் ஜனங்களுடைய பாதுகாப்புக்காக நாம் எப்படி ஜெபிக்க முடியும்? நம்மை சிறைபிடித்து அழித்து போட்ட சிறை கைதிகளாய், அகதிகளாய் அடிமைப்படுத்தி இருக்கிறவனுடைய நாட்டிற்காக, அந்த பட்டணத்திற்காக, அவருடைய ஜனங்களுக்காக, அவர்களுடைய சமாதானத்திற்காக, அவர்களுடைய நல்வாழ்வுக்காக நாம் எப்படி ஜெபிக்க முடியும் என்ற கேள்வி நம்மிலே தோன்றுகிறதல்லவா? தேவன் சொல்லுகிறார், நீங்கள் குடியிருக்கிற அந்த பட்டணத்திற்காக, அந்த தேசத்திற்காக, அந்த தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன்? காரணம் என்ன? காரணத்தையும் சொல்லுகிறார்.
அதற்கு, அந்த தேசத்திற்கு, அந்த ஜனங்களுக்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். நாம் சிறை கைதிகள் தான், அகதிகளாகத்தான் குடியேறி இருக்கிறோம். அவர்கள் நம்மை சிறைப்படுத்தி அங்கே வைத்திருக்கிறார்கள், அடிமைகளாக. அகதிகள் அல்ல, அடிமைகளாக வைத்திருக்கிறார்கள். புகலிடம் தேடி, அடைக்கலம் தேடி போனவர்கள் தான் அகதிகள். யூதர்கள் என்ன செய்யவில்லை? பாபிலோன் ராஜாவினிடத்திலே அகதிகளாக புகலிடம் தேடி, அடைக்கலம் தேடி செல்லவில்லை. பாபிலோன் ராஜாவாகிய, 2 வார்த்தைகளுக்கும் நான் தவறுதலாக அகதிகள் என்று சொல்லிவிட்டேன். 2 வார்த்தைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அகதிகளாக குடியேறி இருக்கிறவர்கள் யார்? சொந்த நாடு இழந்து, சொந்த நாட்டாராலேயே துரத்தப்பட்டு, அந்நிய தேசங்களில் புகலிடம் தேடி, அடைக்கலம் தேடி குடியேறி இருக்கிறார்களே, அவர்களே அகதிகள். யார் அவர்கள்? உதாரணத்திற்காக நம்முடைய அண்டை நாடாகிய சிலோன், இலங்கையிலே இருந்து விடுதலை ஈழ மக்களினம், ஈழ மக்களினம், ஏலாமியர்கள் என்று வேதாகமம் அழைக்கின்ற அந்த ஏலாமிய மக்களினம், ஈழ மக்களினம் சொந்த நாடு இழந்து சிங்களர்களால் துரத்தப்பட்டு உலகத்தின் அனைத்து நாடுகளிலும் அகதிகளாக புகலிடம் தேடி, அடைக்கலம் தேடி குடியேறி இருக்கிறார்கள். சொந்த நாடை இழந்து துரத்தப்பட்டு வேற்று நாடுகளிலே, உலக நாடுகளிலே அடைக்கலம் தேடி இருக்கிறவர்கள் அகதிகள். ஆனால் யூதேயாவை சிறை அழித்து, யூதேயா பட்டணங்களை கொள்ளையிட்டு, கர்த்தருடைய ஆலயத்தையும் கொள்ளையிட்டு, யூதர்களை, அநேகரை, ஏராளமானவர்களை கொன்று குவித்து, மீதியானவர்களை சிறைபிடித்து பாபிலோனுக்கு கொண்டு வந்திருக்கிற, அடிமைப்படுத்தி இருக்கிற அந்த யூதர்கள் யார்? பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய அடிமைகளாயிருக்கிறார்கள். அந்த அடிமைகளுக்கு தேவன் பாபிலோனிலே சுயாதீனத்தை கட்டளையிடுவதற்கு விடுதலை வாழ்வு. ஆனால் பாபிலோனிலே தான் இருக்க வேண்டும். எத்தனை ஆண்டுகள்? 70 ஆண்டுகள் பாபிலோனிலே குடியிருந்தாக வேண்டும். கலகத்தின் இருப்பிடமாகிய மகாபாபிலோனும் மகாவேசியினுடைய இருப்பிடமாகிய கலகத்தின் ஆவிகளின் இருப்பிடத்திலே, சாத்தானுடைய சேனைகளின் குடியிருப்பிலே யூதர்கள் குடியிருந்தாக வேண்டும். சாத்தானிய அடிமைத்தனத்திற்கு தேவன் தம்முடைய ஜனங்களாகிய யூதர்களை 70 ஆண்டுகளுக்கு விற்று போட்டிருக்கிறார். அருமையானவர்களே, இந்த இடத்திலே ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைய தெரிந்து கொள்ளப்பட்ட யூதர்களும், அதாவது புதிய இஸ்ராயலர்களாய், புதிய யூதர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் என்று நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிற விசேஷித்தவர்களாகிய நம்மையும் தேவன் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கு 7 ஆண்டுகளுக்கு ஒப்புக் கொடுக்க போகிறார். நன்றாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். யூதர்களுக்கு பாபிலோனிய சிறையிருப்பு 70 ஆண்டுகள். ஆனால் இன்றைய கிறிஸ்தவர்களுக்கோ மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளாகிய மூழ்கி ஸ்நானத்தின் வழியாய் புடமிடப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட தங்களை கையளிக்க விருப்பம் இல்லாத கிறிஸ்தவர்களே, இந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாகிய கிறிஸ்தவர்களுக்கு 7 ஆண்டு கால சிறையிருப்பு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நியமிக்கப்பட்டிருக்கிறது. அசீரியனாகிய அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்குள் 7 ஆண்டுகள் ஒப்புக் கொடுக்கப்பட போகிறீர்கள். அருமையானவர்களே, தெரிந்து கொள்ளப்பட்ட தேவஜனமாகிய யூதர்களுக்கு 70 ஆண்டுகள் பாபிலோனிய சிறையிருப்பு. தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்தவர்களாகிய தேவனுடைய பரிசுத்த ஜனங்களுக்கு, நீங்கள் பரிசுத்தர்களாய் மாறாவிட்டால், பரிசுத்தம் ஆக்கப்படும்படியாய், பரிசுத்தவான்கள் ஆக்கப்படும்படியாய், பரிசுத்தவான்கள் ஆகும்படியாய் நீங்களே உங்களை கிறிஸ்துவின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கவில்லை என்றால், உங்களை அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளே 7 ஆண்டுகள் கர்த்தர் புடமிடும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறார். நெருப்பை போன்ற அக்கினியிலே, உபத்திரவத்திலே 7 ஆண்டுகள் புடமிடப்பட போகிறார், புடமிடப் போகிறார். அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்க போகிறார். என்ன செய்ய போகிறீர்கள்? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டோம் என்கிறீர்களா?
அனனியா, பஸ்கூர் முதலான தீர்க்கதரிசிகள், இவர்களை போன்ற ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேட்டு, பொய் வார்த்தைகளை கேட்டு, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகிறீர்கள் என்றால் தேவன் நிச்சயமாக உங்களை வருகின்ற நாட்களிலே இன்னும் சுமார் 10 ஆண்டுகளுக்குள் அந்தி கிறிஸ்துவின் கையிலே உங்களை ஒப்புக் கொடுப்பார். கிறிஸ்தவர்களே, 7 ஆண்டு காலம் அவனுடைய கையிலே, அவனுடைய ஆளுகைக்குள்ளே அடிமைகளாக்கப்பட்டு நொறுக்கப்படுவீர்கள். அப்பொழுது நீங்கள் உணர்வீர்கள், ஓ, உண்மையான கர்த்தருடைய வார்த்தைகளை எங்களுக்கு அநேகர் கற்பித்தார்கள், போதித்தார்கள், பிரசங்கித்தார்கள், எங்களை எச்சரித்தார்கள், நாங்கள் கீழ்ப்படிய மனமற்றவர்களாயிருந்தோம். இன்று அந்த வார்த்தைகள் செயல்படுகிறது. கர்த்தர் யூதர்களை 70 ஆண்டுகள் பாபிலோனின் சிறையிருப்புக்கு ஒப்புக் கொடுத்தது போல எங்களை, கிறிஸ்தவர்களாகிய எங்களை, கபட வேடதாரிகளாய் புறம்போக்கு கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்த எங்களை கர்த்தர் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளே ஒப்புக் கொடுத்திருக்கிறார். 7 ஆண்டுகள் நாம் கொடிய உபத்திரவங்களை சந்தித்தே ஆக வேண்டும் என்று அப்பொழுது உணர்வீர்கள். அவரை குத்தினவர்களுடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கும் என்று வேதம் எச்சரிக்கிறது. அருமையானவர்களே, மனம் திரும்புங்கள். அங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும். அந்தி கிறிஸ்துவின் சேனைகளுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொல்லவில்லை. பாபிலோனின் சிறையிருப்பில் இருக்கிறவர்களே, இன்றைய கிறிஸ்தவர்களே, மகாபாபிலோனும் மகாவேசியின் வழி தப்பி திரிய பண்ணுகிற வேசித்தன ஆவிகளின் அடிமைத்தனங்களால், அடிமை சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிற கிறிஸ்தவர்களே, அன்று யூதர்கள் 70 ஆண்டுகள் பாபிலோனின் சிறையிருப்புக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள். அடிமைத்தன நுகத்தடிக்கு உட்படுத்தப்பட்டார்கள். இரும்பு நுகத்தடி அவர்கள் கழுத்தின் மேல் போடப்பட்டது. அருமையானவர்களே, ஆயினும் அவர்களுக்கு ஒரு விடுதலை வாழ்வு இருந்தது. சுயாதீனமாய் கனி விருட்சங்களை, தோட்டங்களை நாட்டி பயிரிட்டு அவைகளின் கனிகளை புசிக்கவும், பாபிலோனிய பெண்களை விவாகம் செய்யவும், முறையாக, முறைகட்ட தவறான உறவு முறைகள் அல்ல, முறையாக பாபிலோனிய பெண்களை யூதர்கள் திருமணம் செய்யவும், யூதர்களின் பெண்களை பாபிலோனியர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கவும், அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளவும், தங்கள் சந்ததியை பலுகி பெருகச் செய்யவும் அவர்களுக்கு சுயாதீன உரிமை வழங்கப்பட்டது தேவனாகிய கர்த்தரால். ஆனால் இன்றைய கிறிஸ்தவர்களே, மனம் திரும்ப மனமற்ற வணங்கா கழுத்துள்ள முரட்டாட்ட சிந்தை கொண்ட மகாபாபிலோனும் மகாவேசியினுடைய குடியிருப்புகளில் குடியிருக்கிற பேய்கள், பிசாசுகள், பூதங்கள், வலு சர்ப்பங்கள், வானசேனைகள், பொல்லாத ஆவிகளின், அசுத்தாவிகள், வேசித்தன ஆவிகள், பொய்யின் ஆவிகள், விபச்சார இச்சைகளின் ஆவிகள், பொருளாசையின் ஆவிகள், பணாசையின் இச்சைகளின் ஆவிகள், ஐஸ்வர்ய பெருக்கத்தின் ஆவிகளின் குடியிருப்புகளிலே சிக்கி சின்னாபின்னமாய் சீரழிந்து கொண்டிருக்கிற புறம்போக்கு கிறிஸ்தவர்களே, ஆவிக்குரியவர்கள் என்று அழைத்துக் கொள்ளுகின்ற புறம்போக்கு கிறிஸ்தவர்களே, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையாக முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், சிலுவை நாதராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளின் வழியாக பயணிக்க விரும்பவில்லை என்றால், இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தால் கழுவப்பட உங்களை ஒப்புக்கொடாமல் இவ்வுலகத்தின் தண்ணீர்களிலே முழுகி, முழுக்கு ஸ்நானம் என்று சொல்லி முழுகி உலகத்தின் ஆவிகளை நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ஆவிகளுக்கு ஆராதனை செய்வீர்கள் என்றால், கர்த்தர் உங்களை 7 ஆண்டு காலம் அந்நிய ஆவிகளுக்கு, இந்த ஆவிகளுக்கு தலைவனாகிய அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளே உங்களை ஒப்புக் கொடுப்பார். இது நிச்சயம், இது நடந்தேறும். மறந்து போகாதிருங்கள் அருமையானவர்களே. அங்கே உங்களுக்கு பெண் கொள்ளவோ, பெண் கொடுக்கவோ, உங்கள் பிள்ளைகளை அவர்களுக்கு விவாகம் செய்து கொடுக்கவோ, உங்கள் ஆண் மக்களுக்கு அவர்கள் பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளவோ அனுமதிக்கப்படாது. ஏனெனில் வாழுவதற்கு வழியின்றி திண்டாடுவீர்கள், அழிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு உள்ளவைகள் அனைத்தும் சூறையாடப்படும், உங்கள் சம்பாத்தியங்கள் அனைத்தும் கொள்ளையிடப்படும். நீங்கள் சிறை கைதிகளைப் போல கை கால்களை இழந்து ஊனமுற்றவர்களாய், குடியிருப்பற்றவர்களாய், அனாதைகளைப் போல 7 ஆண்டுகள் அந்தி கிறிஸ்துவின் 8ஆம் சாம்ராஜ்யத்திலே அலைவீர்கள்.
சாக விரும்பினாலும் சாகு உங்களை விட்டு விலகி போகும் அருமையானவர்களே. நெருப்பு சூளையிலே புடமிடப்படுவது போல இருக்கும். உயிரோடு நெருப்பு சூளையிலே தூக்கி போடப்படுவது போல இருக்கும். அப்படிப்பட்ட மகா கொடிய உபத்திரவங்களுக்கு நேராக ஒரு தேவன் உங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார். மனம் திரும்பாத கிறிஸ்தவர்களை, தேவனுடைய வார்த்தைகளை கேட்க மனமற்ற கிறிஸ்தவர்களை, செழிப்பின் ஐஸ்வர்யங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற, அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை தேடி, ஐஸ்வர்ய பெருக்கத்தை தேடி, சுகபோகமான, ஆடம்பரமான, உல்லாசமான வாழ்க்கையை விரும்பி, அந்நிய ஆவிகளை பின்பற்றி, கள்ள தீர்க்கதரிசிகளையும், கள்ள போதகர்களையும், கள்ள அப்போஸ்தலர்களையும், கள்ள பிரசங்கிகளையும் பின்பற்றி ஓடிக்கொண்டிருக்கிற வணங்கா கழுத்துள்ள முரட்டாட்ட சிந்தை கொண்ட கிறிஸ்தவர்களே, உங்களுடைய நிலை ஐயோ! நீங்கள் உண்மையாகவே தேவனுக்கென்று, கிறிஸ்தேசுவுக்கென்று ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்கள் என்றால் உங்களுக்கு ஐயோ! நீங்கள் 7 ஆண்டுகள் புடமிடப்பட்டு, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திற்கு பிற்பாடு சொல்லப்படுகிற மிகுந்த உபத்திரவத்திற்குள்ளே நீங்கள் தள்ளப்பட்டு, அந்த மிகுந்த உபத்திரவத்திலே ஆட்டுக்குட்டியானவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தால் உங்கள் வஸ்திரங்களை தோய்த்து, உங்கள் வஸ்திரங்கள் என்றால் நீங்கள் உடுத்திக் கொள்ளுகிற வஸ்திரங்கள் அல்ல, உங்கள் ஆன்மீக ரட்சிப்பின் வஸ்திரங்களை தோய்த்து இழுத்தவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் 7 ஆண்டுகளுக்கு பிற்பாடு குருத்தோலைகளை உங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு, அந்த குருத்தோலை தென்னை மரத்திலும் பனை மரத்திலும் இருந்து வெளிப்படுகிற குருத்தோலைகள் எப்படி தூய்மையாக இருக்குமோ அதுபோல நீங்கள் தூய்மையாக்கப்பட்டவர்களாய், பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களாய் 7 ஆண்டு கால உபத்திரம், மிக கொடிய மகா உபத்திரவத்தில் இருந்து தப்பி கர்த்தருடைய ஜனங்களாய் மாற்றப்படுவீர்கள். எதை விரும்பி தேடுகிறீர்கள்? இப்பொழுதே கர்த்தருடைய கருத்திலே நீங்கள் ஒப்புக் கொடுத்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளின் வழியாக, அதுவே உங்களுக்கு மூழ்கி ஸ்நானம். ஏனெனில் அந்த மூழ்கி ஸ்நானத்தையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக் கொண்டார். நேற்றைய செய்தியை கேளுங்கள், அதிலே நான் அதை குறித்து பேசியிருக்கிறேன். லூக்கா 12ஆம் அதிகாரம் 49, 50ஆம் வசனங்களிலே, நான் அக்கினியை கொளுத்த வந்தேன், அக்கினி அபிஷேகத்தை தர வந்தார். அக்கினி அபிஷேகத்தை உங்களுக்கும் எனக்கும் தருவதற்காக வந்தவர். அங்கே சொல்லுகிறார், அதற்கு முன்பு நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் இருக்கிறது, அதை நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு நெருக்கப்படுகிறேன் என்றார். அவர் முழுக வேண்டிய ஸ்நானம், அவர் முழுகின ஸ்நானம், அது சிலுவை மரணம், சிலுவை பாடுகளாகிய மூழ்கி ஸ்நானம். அந்த சிலுவை பாடுகளாகிய மூழ்கி ஸ்நானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று மறுத்து, இவ்வுலகத்தின் தண்ணீர்களிலே மூழ்கி பாவம் புறவுடலை கழுவிக்கொண்டு பரிசுத்தவான்கள் என்று வேடம் தரிப்பீர்கள் என்றால், உங்களுக்கு காத்திருக்கிறது 7 ஆண்டு கால அக்கினி ஸ்நானம். அந்த அக்கினி ஸ்நானம் யாருடைய காலத்திலே? அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையிலே உங்களுக்கு அக்கினி ஸ்நானம் கொடுக்கப்பட போகிறது. மிகுந்த உபத்திரவம், மகா உபத்திரவத்தின் குகை அக்கினி ஸ்நானமாக உங்களுக்கு வழங்கப்படுகிறது. நீங்கள் எதை பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள்? மனம் திரும்புங்கள். சுயாதீனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஆடம்பரமாய் உல்லாசமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலேயே நீங்கள் மனம் திரும்பவில்லை என்றால் கடினமான மகா கொடிய உபத்திரவங்களுக்கு உள்ளாக்கப்படுவீர்கள். மறந்து போகாதீர்கள். ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் எச்சரிக்கிறார். ஆனாலும் நீங்கள் அந்தி கிறிஸ்துவின் சேனைகளுக்காக, அவர்களுடைய சமாதானத்திற்காக ஜெபிக்க முடியாது. ஆனால் இங்கே யூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த நாட்களிலே உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். கிறிஸ்தவர்களுக்கு என்ன? இவ்வுலகத்திலே நீங்கள் வாழுகின்ற பகுதிகளிலே உங்களை அதிகாரம் செலுத்தி ஆதிக்கவாதிகளாயிருக்கிற, உங்கள் மேல் ஆதிக்கக்காரர்களாயிருக்கிறவர்களுடைய சமாதானத்திற்காக, நீங்கள் வாழுகின்ற தேசத்தின் ஜனங்களுடைய, அதிகாரிகளுடைய, ஆளுகிறவர்களுடைய, ஆட்சியாளர்களுடைய சமாதானத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். யாரை அதிபதிகளை மாற்றி, ஆட்சியாளர்களை மாற்றி, ஆட்சியாளர்களை ஏற்படுத்துகிற தேவனுடைய கரத்திலே அவர்கள் கருவிகளாயிருக்கிறார்கள். ஆட்சி பீடங்களிலே இருக்கிறவர்களை கொண்டு கர்த்தர் அவர் என்ன நினைக்கிறாரோ, எதை செய்ய திட்டமிட்டு இருக்கிறாரோ,
எதை தீர்மானித்திருக்கிறாரோ அவைகளை அவர்களை கொண்டு செய்கிறார் என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் எதை செய்தாலும் அவர்களுக்காக, அவர்கள் நல்வழிப்படுவதற்காக, அவர்களுடைய சமாதானத்திற்காக, நீங்கள் வாழுகின்ற பகுதியின் மக்கள் அந்த தேசத்தின் சமாதானத்திற்காக ஜெபியுங்கள். அதைத்தான் பாபிலோனில் சிறை கைதிகளாய் வைக்கப்பட்டிருந்த, அடிமைகளாய் வைக்கப்பட்டிருந்த யூதர்களுக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். நீங்கள் வாழுகின்ற அந்த பட்டணத்திற்காக, அதன் சமாதானத்திற்காக, அந்த பட்டணத்தின் ஜனங்களுடைய சமாதானத்திற்காக, அந்த பட்டணத்தை, அந்த ராஜ்யத்தை ஆளுகிறவருடைய சமாதானத்திற்காக ஜெபியுங்கள், கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, அந்த காரியத்தை செய்யுங்கள். நீங்கள் இருக்கிற இடங்களில் இருந்தே ஜெபியுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் அவர்களுக்கு சமாதானம் இருந்தால் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் அன்றைய சிறைப்பட்டிருந்த யூதர்களுக்கு, பாபிலோனிலே சிறை கைதிகளாயிருந்த யூதர்களுக்கு கட்டளை கடிதத்தை எரேமியாவின் மூலமாய் நேபுகாத்நேச்சாரின் கையிலே கொடுக்க அனுப்பியிருக்கிறார். அதிகார பத்திர கட்டளை. மறந்து போகாதீர்கள். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம், கீழ்ப்படிவோம். அவருடைய சமூகத்திலே நம்மை, அவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவர் நம்மை தமக்கேற்ற பாதையிலே அவருடைய சித்தத்தின்படி நம்மை நடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தருடைய இந்த செய்தியை கேட்கிற அருமையான தேவ ஜனங்களே, கிறிஸ்தவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். உங்களுக்கு போதிக்கிற கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள பிரசங்கிகள், ஐஸ்வர்ய பெருக்கத்தை அள்ளி வழங்குகிற, மூட்டை மூட்டையாய் மாயாஜால வித்தைகளை இறக்குகிற இந்த கள்ளப்போதகர்களை பின்பற்றாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். அவர் சொல்லுகிறதை கேளுங்கள். அவர் வார்த்தைகளின்படி நடக்க பழகுங்கள். கர்த்தர் உங்களை, நீங்கள் உங்கள் வாழிடங்களிலே, நீங்கள் வாழுகின்ற பகுதிகளிலேயே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதித்து தமக்கேற்ற பரிசுத்தவான்களாய் வாழ உங்களை வழிநடத்துவாராக. ஆமென்.